ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போது உங்கள் எம்எம்ஐஜே கார்ஸில் பொலிரோ பிக்கப்பு 2017 மாடலு, 2 ஓனரு. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 55 AR 2248. எஃப்சி 10 மாதம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் 7 மாதம் இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 4 டயருமே புது டயரு. வண்டியில் ஃபுல் ஒர்க்கு பார்த்து வச்சுருக்காங்க. ஸ்டிக்கரு, பெயிண்ட்டு, 4 டயரு, ஆர்டிஸ்ட்டு வேலை எல்லாமே வண்டியை பக்காவாக பார்த்து வச்சுருக்காங்க. வாங்க வண்டியை ஃபஸ்ட்டு பார்ப்போம். டிஐ பவர் ஸ்டேரிங்கு, டிஐலே வந்து பவர் ஸ்டேரிங்கு. பார்த்துக்கோங்க வண்டியை, அவுட்ரை பார்த்துக்கோங்க. தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8.5 அடி தொட்டி. 2017, 2 ஓனரு. வண்டி எஃப்சி வந்து 10 மாதம், இன்சூரன்ஸ் 7 மாதம் கரண்ட்டில் இருக்குது. வண்டி வந்து பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் வேலுமால் பக்கத்தில் இருக்குது. வந்து வண்டியை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மரத்துப்பட்டி ஆங்கில்னு சொல்லுவாங்க, அதை தான் போட்டிருக்காங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பாட்டி கையிலே இருக்குது. பாட்டி அப்படியே வைக்கலான்னாங்க. நம்ம தான் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு விற்போம், வண்டி ரெடி பண்ணி விற்போன்னு சொன்னேன். தகரம், கப்பல் தகரம் போட்டிருக்காங்க. வண்டி சைடில் பார்த்துக்கோங்க தொட்டியை. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்துக்கோங்க கீழே. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் எடுத்து லாக் பண்ணிடுவோம். கதவே பார்த்தீங்கன்னா பாகுபலி கதவு மாதிரி இருக்குது. அவுட்டரை பார்த்துக்கங்க. இது இந்த சைடு பார்த்துக்கோங்க அவுட்டரை. வண்டி கஸ்டமர் ஓனர் கையிலே இருக்குது. 2017 மாடலு, 2 ஓனரு. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸ் 7 மாதம் கரண்ட்டில் இருக்குது. 4 டயருமே புது டயரு. வண்டியில் எந்த விதமான வேலைகளும் கிடையாது. அவுட்டரை பார்த்துட்டிங்களா? வாங்க இப்போ இன்டீரியர் உள்ளுக்குள்ளே காமிக்கிறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் கவரு, மேலே வந்து அப்பல்சரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஒட்டியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க. அப்படியே வண்டியை இன்டீரியர் உள்ளுக்குள்ளே பார்த்துக்கோங்க. எந்த விதமான வேலையும் இல்லை. கொடுக்குற காசுக்கு உகந்த பொருளாக இருக்குது. டோர் அட்டையும் வந்து புதுசு தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பீடிங்கு, டோரு பீடிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் போட்டிருக்காங்க. வண்டி வந்து அடிபடாத வண்டி. பெயிண்ட் அடித்து வண்டியை கொடுக்கணுங்கிறக்காக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. நான் தான் சொன்னேன், நீங்கள் இருக்கிற கண்டிஷன் எடுத்துங்க, இல்லை பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வண்டியை எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வண்டியை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டயரை பார்த்துக்கோங்க. அந்த சைடும் டயரை பார்த்துக்கோங்க. 4மே புது டயரு, பில்லோடு வச்சுருக்காங்க. வாரண்டி கார்டு கையில் வச்சுருக்காங்க. டிஐ பவர் ஸ்டேரிங்கு. சேஸை பார்த்துக்கோங்க அடியில். ஓகேங்களா? சேஸு. அதுக்கப்புறம் இன்ஜின் செக்ஷனை காமிக்கிறேன். இந்த சைடு சேஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சேஸ் அப்படியே குவாலிட்டியாக, ஒரிஜினாலிட்டியாக. சேஸில் ஏதாச்சும் ஒன்று கட்டிங் இருந்தால் பார்த்துக்கோங்க. சேஸ் நம்பர் அங்கிட்டு இருக்குது, நான் காமிக்கிறேன். தொட்டி, சேஸ் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு எதுவுமே வைக்கல, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது சேஸு. தொட்டி மட்டும் அவங்க மாற்றிருக்கேன்னு சொன்னாங்க. வந்து இந்த தொட்டியாக இருந்துச்சு. தொட்டி மட்டும் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. கஸ்டமர் எல்லா பில்லுமே வச்சுருக்காங்க. இந்த சைடு சேஸை பார்த்துக்கோங்க. கட்டை பார்த்துக்கோங்க. கீழே க்ரௌனு. ஓகேங்களா? டயரு, பேக் டயரு, இந்த சைடு கட்டு,
இந்த சைடு. அதே மாதிரி இந்த பேக் டயரை பார்த்துக்கோங்க. பின்னாடி லைட்டு எல்லாமே வந்து வயரிங் வேலையும் பார்த்து தான் வச்சுருக்காங்க. டயரை பார்த்துக்கோங்க. டயர் 4 டயருமே புது டயர் தான். சேஸ் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க. சேஸில் எந்த விதமான வேலையிலும் கிடையாது. சேஸ்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி டயரை பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு டயரு. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் வந்து ஹை பட்ஜெட்டு. எல்லாமே வந்து உன்னிப்பாக பார்த்து வாங்குறது கஷ்டம். இவ்வளோ குவாலிட்டியாக சொல்கிறோம். ஓகேங்களா? வண்டியில் ஹார்ன் அடிக்கும். அதே மாதிரி ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகும். பல்பு டிம்மு டப்பு தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இண்டிகேட்ரு, சைடு இண்டிகேட்ரு எல்லாமே ஒர்க் ஆகும். பின்னாடி பார்த்துட்டிங்களா? அதே மாதிரி இந்த சைடு பிரேக் லைட்டு. ஓகேங்களா? ஹார்ன் அடிக்கும். ஹெட்லைட் அமுத்திடுவோம். வண்டி வந்து இன்ஜின் செக்ஷன் பார்த்தோம்னு சொல்லுவீங்க. இன்ஜின் செக்ஷனை பார்த்து வண்டியை ரன்னிங் பண்ணி காமிக்கிறேன். இன்ஜின் செக்ஷனை பார்த்துக்கோங்க. பிஏ இன்ஜின்னா, பவர் ஸ்டேரிங்னா, பேட்ரி. ஓகேங்களா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நியூட்ரல் இருந்தால் ஒரு கிளிக் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோ நம்ம வண்டியை ரேஸ் கூட பண்ணதை. இன்ஜின் நாய்ஸை பார்த்துக்கோங்க. பவர் ஸ்டேரிங்கு, பூஸ்ட் பிரேக்கு எல்லாமே வந்துடும். வண்டி ஓட்டுறக்கே கார் மாதிரி இருக்கும். ஆயில் கேஜ் வேணால் தூக்கி பார்த்துக்கோங்க. ஆயில் தெரிக்கிறா இல்லையாண்டு. ஆயிலெலாம் ஒரு போட்டு வெளியே லீக் ஆகாது. அதே மாதிரி பிரேக் ஆயிலு இது எல்லாமே இருக்கும். பூஸ்ட் பிரேக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2017 பொலிரோ பிக்கப்பு. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 55 AR 2248. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு 7 மாதம் இருக்குது. வண்டியில் எந்த விதமான வேலையிலும் கிடையாது. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது.